இங்க பாருங்க, உங்க பிரச்சனை நீங்க என்கிட்ட சொல்லணும்னு கூட இல்ல. ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. மாமா கிட்டயாவது சொல்லுங்க. அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாரு. கல்பனா ப்ளீஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா கிட்டலாம் எந்த விஷயத்தையும் சொல்லி வச்சிடாத. நான் பாட்டுக்கு சேவனே அமைதியா இருக்கணும், அவ்வளவுதானே? இன்னும் நீ என்னையே பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகலையா? போகல. ஏன்? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கேள்வி கேட்காம இங்கேருந்து கிளம்ப முதல்ல. எனக்கு அது போதும். நான் போறேன். ஆனா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை மரியாதை குறைவா ஏதாவது நடத்துனாங்களா? இல்லங்க, நீங்க அங்க போயிட்டு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இப்ப வீணா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, ப்ளீஸ். நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருக்கா. இவளுக்கு போய் நம்ம பெரிய துரோகம் பண்ணிருக்கோமே. அது இவளுக்கு தெரிஞ்சு இவன் மனசு ஒடிச்சு போறதை விட நாமளே எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டானே. கரெக்ட், பக்குவமா சொல்லிட்டு. இல்ல இல்ல வேணாம். கல்பனா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஒருவேளை அதை கேட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டானா அப்புறம் வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. முதல்ல நம்ம ருத்ராவை கண்டுபிடிப்போம். ஆமாம், அதான் இப்போ ப்ரையாரிட்டி. ஆனா நிறுத்துங்க, நிறுத்துங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. அவர் என்னென்னமோ வேலைக்கு போனாரு, ஆனா எதுவுமே செட் ஆகல. அதனால தான் வேற வழி இல்லாம இப்படி பண்ண போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இது மல்லிகாவா இருக்குமா? இவர் ஏன் மல்லிகாவோட இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்காரு? ஏன் தான் இந்த மாதிரிலாம்? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏதாச்சும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு அப்புறமா பேசுகிறேன். இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது. இன்னும் எதுவும் நேரில் பார்க்கலாம். வா சரி வா. என்னங்க, என்னங்க, என்னங்க அண்ணா, உடனே அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்களேன். இங்கே தான் வச்சுருக்கானுங்கண்ணா. அவனை எவ்வளோ கொடுக்கணும்? கொடுக்க வேண்டியது என்னமோ 10,000 தான். ஆனா 1,00,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாங்க. பாவம் பஞ்சு 2 நாளா பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. 2 நாள் சாப்பிடலாம், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. என்னான இந்த விஷயத்தையும் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? எனக்கே நேத்து நைட்டு தானே தெரியும். ஆளை காணோன்னு ஃபோன் பண்ணா எவனோ ஒருத்தன் அட்டன் பண்ணி விஷயத்த சொல்றான். 10,000 தானே, சரி ஒரே நாள்ல ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டு போனேன். ஆனா 1,00,000 கேக்குறாங்க. அதான் உங்களை தேடி வந்தேன். எப்படியாவது இங்க இருந்து அவரை கூட்டிட்டு போயிடலான்னு. பாதுலாம். நீ போ, நான் வரேன். அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குன்னு. நான் ரொம்ப மோசமானவம்மா. நீ போமா, நான் வரேன். போ 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 போ. நாகராஜ
ராஜா ஃபைட்டு சீனு பொறி கிளம்பணும். வாமா காசோட வருவான்னு பார்த்தா வெறும் கையோட வந்திருக்கா. அதுக்கு தான் வட்டியும் முதலமா கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் வந்திருக்காரு. எங்கவா? முகமே சரியா தெரியலையே, யாரு? இவனா? சட்டப்பட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அண்ணே ப்ளீஸ், நான் டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் இருமா, காப்பாத்துங்க. ஃபைட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். இது தமிழ் சினிமாவோட கலாச்சாரம். சீரியல்ன்றனால அதெல்லாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படியே முருகா, காசு கொடுக்க ஆள் கூப்பிட்டு வருவான்னு பார்த்தா என்னை காவு கொடுக்கறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காளே. நிறுத்துறா, கண்ணிலாம் தூசி படுது. டேய், நீ என்னைய காப்பாத்த வந்தியா இல்ல இங்க கொடுத்து வேலை பார்க்க வந்தியா? ஏச்சி வாய மூடு. ஃபைட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண தெரியாது உனக்கு. நீ எதுக்கும் உட்காந்துங்கிற? வீட்டுக்கு போகலாம், வா வா வா. ஆமாண்டா, என் மாமியார் வீட்டுல மறுசோறு போடுறேன்னாங்க, அதான் நல்லா வலிச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். டேய், காசு கொடுத்தாதான்டா இவங்க என்னை விடுவாங்க. காசு குத்தாதான் விடுவாங்களா? காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஓட போறியா? ஏய் வாய முடுற. நோ பிரதர், காசு குத்தாதான் பிள்ளைய விடுவீங்களா? ஆமா. ஓகே. உங்களுக்கு எவனுக்காவது நெஞ்சில் சரியான தில்லு இருந்ததுன்னா, உங்களுக்கு எவனாவது புட்டி பால் குடிக்காம தாய்ப்பால் குடிச்ச ஆம்பளையா இருந்தா, இப்போ நான் அவனை அலேக்கா கையை பிடிச்சி வெளியே கூட்டின்னு போக போறேன். இவன் மேல ஒரு விரலை வச்சு பாருங்களேன். எப்பா, ரொம்ப சந்தோஷம்டா. கடத்திக்கிட்டு வந்தாலும் கௌரவமா கையை காலை கட்டாம சேரெல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கடைசியில இவங்க நீ வெளுன்னு வெளுக்க போறாங்க. மச்சி இரு மச்சி, ஆக்ஷன் ஹீரோனா இதெல்லாம் பேசணும் மச்சி. அதுக்கு நானடா கிடைச்சேன். ஓகே, இப்போ நான் அவனை கூட்டின்னு போக போறேன். என்ன பண்ணுவீங்க? இவனோட சேர்த்து உன்னையும் கட்டி வைப்போம். அட வளர்ந்து கட்டவன, இவனோட என்ன சேர்த்து கட்டி வைப்பியா? நீ பிச்சு விடுவான்டா, பிச்சு உன்னைய 5 நிமிஷம் கூட இவன் கூட இருக்க முடியாதுடா. இவன் சரியான. டேய், நீ சும்மாறா, கந்து வெட்டி வாங்கியாவது உங்க கடனை அடைச்சிருந்தா. தம்பி, நீ வீட்டுக்கு போப்பா, நீ என்ன காப்பாத்தலாம் வேணாம், போப்பா. ஏச்சே, நான் ஃபைட்டு முடி வந்துட்டேன். மூடுறாவைய என்னடா இவனுக்கு என்னடா பண்ணிடுவானுங்க ஒண்ணு? என்ன அஜித் சாரா? டேய், தயவு செஞ்சு சும்மாறா. ஏய், தலை பத்தி நம்ம எல்லாமே ஒண்ணு தான்டா. சரி, காட் பிளஸ். யாருப்பா நீ? ஏய், நாரிட்ட நீ யாருடா? மச்சி நாகராஜ். ஏய் மாமே, என்னடா இங்க? மச்சி யாருப்பா? ஒயின் ஷாப்னே, கட்டிங் நாகராஜ் தெரியல? ஏய் நாகராஜ், ஒயின் ஷாப். எப்படி பாருங்க, வெயிட் போட்டா அடையாளம் தெரியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? ஏச்சி நீ வேற. அப்புறம் என்ன தல இந்த பக்கம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. இது என் ஃப்ரெண்டு ஏதோ துட்டு பிரச்சனை போடுது. பிள்ளைங்க ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. விடுங்கன்னு சொன்னால் என்னையும் சேர்த்து கட்டி வைப்பேன்றானுங்க. பசங்க தொழிலுக்கு புதுசு போடுது. என் பேண்ட் சொக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுல் பேபி நினச்சிட்டானுங்க. நம்ம தர லோகன் தெரியல. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, ஐட்டக்காரன் தானே, வாங்க சண்டை செய்யலாம். வா வா வா. வேணாம் தல, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தல. நம்ம பிள்ளைங்களா? ஏரியாவில் நான் பார்த்தே இல்லையே. ஏய், இது நம்ம தோஸ்துடா. தோஸ்தோட தோஸ்து நமக்கெல்லாம் தோஸ்துடா. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. இந்த தோஸ்தை விட்டுருங்கடா. அப்படியா? ஏச்சி எந்திரி. அப்புறம் தல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலையை காட்டியிருக்கீங்க. சிட்டிங் போட்டலாமா? ஐயா எல்லாம் வேணாசியா, அதான் டோட்டலாக விட்டாச்சு. இப்போ நான் வந்து எப்படின்னா, அது டோட்டல் டீ டோட்டலரு. என்ன தல, டீ டோட்டல்னா டீ மட்டும்தான் சாப்பிடுவாங்களா? டீ டோட்டல் இருந்து இங்கிலீஷ் அது. சருக்கு சாராயம் சப்பி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே விட்டாச்சு. என்ன தல, நாகுன்னா சரக்கு, சரக்குன்னா நாகு, இதுதானே நமக்கு தெரியும். இப்ப திடீர்னு இப்படி திரும்பி நிக்கிற, என்ன தல? ஏஞ்சல்னா என்ன தெரியுமா? என்ன தல, ஏஞ்சல்னா தேவதை, இது கூட எனக்கு தெரியாதா? தேவதைய கண்டேன். ஒரு தேவதை நான் கண்டேன். அந்த தேவதை அப்படியே உல்டாவா மாத்திச்சு. நான் இப்படி நல்லவனா மாறிட்டேன். என்ன தல,
ஏஞ்சல்னா நல்லது பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி உல்டாவா உனக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்க. யா குடிக்காம தான் நல்லது, குச்சாதான் கெடுதலே. சரி எல்லாம் ஒரு டைம் ஆயிடுச்சு. பாவம் ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டான், ஃப்ரெண்டோட லவ்வர் அதுவும் ஃபீல் ஆயிடுச்சு. இவனை கூட்டின்னு போயிடுறான். சரி தல, அடிக்கடி வந்துட்டு போ, எங்களை மறந்துடாத. என்ன செய்ய அப்படிலாம் பேசுகிற? அண்ணியை கட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு ரொம்ப நன்றி தல. கிளம்பிட்டுமா பசங்களா? சாரி 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 எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? ஐட்டக்காரக்குள்ள என்ன இது? டாட்டா டாட்டா மட்டுமா? ஏய் என்னது நீங்க உட்காந்துற? அடிங்க மாமாவோட வெயிட் பத்தியா? அதான்டா. வாடா வாடா வாடா. என்ன எல்லாத்துக்கும் சிங்கமா தேங்க்ஸ்லாம் சொல்லு. வா வெளியே வா, வெளியே வந்து சொல்லு. வரஞ்சியா போலாம். டேய் குடா, டேய் குடா, டேய் விடாங்கறல விடா. ஐயோ ஐயோ, ச்சே 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 ச்சே. என்னதுக்கு முருகி நின்னுங்கிற? ஏதோ அண்ணன் இந்த ஏரியாவில் வெயிட்டாக இருக்கிறனால என்னை பார்த்துலாம் பயந்தாங்க. ஒன்றையும் லேக்கா கூட்டின்னு வந்துட்டேன். இல்லை உங்க இது என்ன இருக்கும்? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். சோறு தானே தின்ற, அது உப்பு போடுறது கிடையாதா? என்ன ஒரு கேவலமான பழங்க அடுத்தவன் கடை வாங்குறது? அடுத்தவனோட பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது மச்சி. அப்படியே வாங்கணும் திருப்பி குத்துடணும். ஐயோ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. சேம் சேம் பப்பி சேம் இருக்குது. உனக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. எப்பா சாமி, எனக்கு எதுவுமே இல்லடா. போடா முதல்ல இங்க இருந்து. ஏன் என்ன பஞ்சு, நாகராஜ் அண்ணா தானே உன்னை காப்பாத்தினாரு, அவரை போய் முறைச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நீ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். ஷடாப்டா, நீ பேக் கொடுமா. சும்மா என்னடா சொல்லுங்கிற? நான் என்னடா பண்ண பிளேடி? என்னடா பண்ணல? டேய், அன்னைக்கு சேட்டு கடையில கல்லப்பட்டியில இருந்து எல்லா காசையும் நீ தானடா எடுத்துட்டு போன. என்ன எடுத்துட்டு போனியா இல்லையா? ஆமா. அந்த காசை கேட்டு தாண்டா இவங்க எல்லாம் என்னை கடத்தி வச்சிருந்தாங்க. மூஞ்சிலே முழி கூடாரா துரோகி. ஆக்சுவலி ஐ ஹேவ் a important. தெரியும். இப்போ உனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குமே, அத நீ மறந்துட்டல. இப்போ நீ அங்க போறனா யாருனாலயும் எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட் அதானே? சிச்சி போடா. ஜீ தமிழ்ல நல்ல நல்ல சீரியல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்காம நான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, அனிதா வா. நீ போனதுல இருந்து நீ எப்ப வருவேன்னு உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஏதாவது கலந்திருக்குன்னு நிரூபிச்சுட்டா அந்த மல்லிகாவை தூக்குல போட்டுடலாம்ல. கொலை முயற்சிக்கெல்லாம் தூக்கு தண்டனை தரமாட்டாங்கக்கா. தூக்குல போடலனாலும் தண்டனை கொடுப்பாங்கல்ல. என்ன ஆட்டம் போட்டாவ. ரிப்போர்ட்ல உன் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க பேரை தப்பா போட்டுட்டாங்கன்னு என்ன நக்கல் பண்றா. அவளெல்லாம் கழுத்திங்க வச்சாதான் கொழுப்பு அடங்கும். அக்கா இப்போ ஜெயிலெல்லாம் களி போடுறது இல்ல. ஏய், நீ என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? என் ஆசையை நான் சொல்றேன், உனக்கு என்ன வந்துச்சு? சாரி 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 சாரி, உன்கிட்டே நான் கோவப்பட்டுட்டேன். தப்பு தப்பு தப்பு. நீதான் இப்ப என் கொலை சாமி. ஆமா, அப்பா என்ன சொன்னாரு? ஆக்சுவலா அப்பா அவனை மிரட்டல அவ ரொம்ப பயந்து போயிட்டானா. பயந்துட்டானா? பயந்து போய் என்ன சொன்னா? பயந்து போய் அந்த கொசு மருந்து பாட்டில் இருந்தது. பாட்டில் இருந்தது, அதுல எந்த மருந்தும் கலக்கலையாம். இததான் நான் கேட்டப்பவே அவன் சொன்னான். இதுக்கு எதுக்கு உங்க அப்பா போய் அவனை மிரட்டணும்? அவன் எதுக்கு பயப்படணும்? ஆமா, உங்க அப்பா கார்ல போனாரா? ஆமா. ஏன்? அப்போ பெட்ரோல் செலவு வேஸ்ட். இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு 7 மணி நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பா உள்ள போய் வேலையை பாரு. அக்கா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பொசுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு வேற சொல்றியா?
நான் என்னமோ உங்க அப்பா மிரட்டினதுல அவன் அதுல மருந்து கலந்துருக்குன்னு ஒத்துப்பான். அதை வச்சு நான் என் புருஷனோட ஜாயிண்ட் அடிச்சிடலான்னு நினைச்சேன். இப்ப என் புருஷன் சொன்ன மாதிரி அவர் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. நான் உள்ள போய் களி திங்க போறேன். அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. மல்லிகா தான் செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்கல்ல? ம், கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ம். இனிமே என்னத்த ஆதாரம் கிடைக்க போகுது? அந்த மல்லிகாவே வீட்டை விட்டு போயிட்டா, திரும்ப வரவே இல்லை. ஏங்கா அவ திரும்ப வரதே இல்ல? உனக்கு மல்லிகா வீடு தெரியுமா? ஆ தெரியும். அங்க போய் ம். நீயே கேட்டுக்க. என்னக்கா கோச்சுக்கிட்டீங்களா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை, சோகம். எனக்கு மூடு சரியில்லை. அப்புறமா நான் உன்னை வந்து பார்க்குறேன். அப்பா லூசு. வேதாஜி, இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன தெரியுமா ஆச்சு? மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இவ்வளோ நேரமும் அதே மீட்டிங்ல தான் ஆ, இருந்தேன். அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது உங்களுக்கு சொல்லான்னு வந்தா அது நீங்களே கேட்டீங்க. மீட்டிங்ல பேசினதுமா அப்ப டக்குன்னு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாரு. டேய், நான் இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன். தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு போய் சொல்ல வேண்டாம். பொய்யா? நான் என்னதுக்கு உங்களாண்ட பொய் சொல்லணும்? எனக்கு தெரியாம தப்பு பண்ணா போய் தானே சொல்லணும். ஏங்க, நான் ஒண்ணுமே பண்ணலங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. நான் என்ன தப்பு பண்ணா அது உங்களுக்கு தெரியாம நான் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்க என் எதிரில தான் இருந்தீங்க. நான் உங்களை பார்த்துட்டு இருக்கும் போதே என்கிட்ட முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்னு போய் சொன்னீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன். என்ன இன்னொரு போய் சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பேச எப்படிங்க? நான் சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட். என் கண்ணால பாத்தங்க. பாத்தீங்களா? கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நீங்க ஒரு பொண்ணோட பாத்தீங்கல்ல? பாத்தீங்களா? அந்த பொண்ணு யாரு? நீங்களே சொல்லுங்க. யாரு நீங்க சொல்லுங்களேங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம மஞ்சுங்க. பார்த்தேன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா எப்படி இப்படி வாய் கூசாம போய் சொல்றாரு? நம்ம பஞ்சு போய் இருக்கிறான்ல, அவன் எவனோ ஆண்டவத்து பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கல போட்டு புடிச்சு வச்சிட்டாங்க. செம்ம பிரச்சனை மாட்டிட்டான். அவனால அங்கிருந்து பேசவே முடியல. அவன் மஞ்சான்ட்டு சொல்லி மஞ்சு என்னன்னா வந்து சொல்லிச்சு. சரி, அந்த நேரம் பார்த்து சுறுசுறுப்பா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பேசினதுக்கு நீங்க ஃபோன் அடிச்சிங்க. சரி, உங்களாண்ட நான் என்ன சொல்றது, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தான் நான் மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நாங்க என்னன்னா அங்கிருந்து அப்புறம் இல்லைங்க, அதுக்கப்புறம் மஞ்சு இந்த விஷயத்த சொன்னா மஞ்சு என் பையில உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் அந்த ஆளாண்ட போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்து பஞ்சை காப்பாற்றி கூட்டின்னு வந்தேன். அவள்தான். எவ்வளவு அழகான ஒரு கற்பனை கதை. கற்பனை கதையா? ஏங்க இதாங்க நடந்துச்சு, அப்புறம் அதை போய் கற்பனை கதைன்றீங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. இது மாதிரி என்கிட்ட எவ்வளவு போய் சொல்லிருப்பீங்களோ. நான் ஏங்க உங்களாண்ட போய் சொல்ல போறேன்? என்னாச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படிலாம் பேசுனீங்க? உங்களுக்கு நம்பிக்கல? உங்களுக்கு என் மேல் நம்பிக்கல? அவள் தானே? கொடுங்க, இருங்க இருங்க. This number is currently switched off. Please try again later. அம்மா, ஐயோ. This number is currently switched off. Please try again later. ஒருத்தன் நேரங்கட்ட நேரத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானே, பரதேசி பையன். வேதாஜி, நமக்கு தெரிஞ்சு ருத்ராவுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லா விதத்தையும் விசாரிச்சிட்டோம் அவளை பற்றி. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. இப்போ அவளை எப்படி தேடுறது? இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையே. ஏங்க, காரை நிறுத்திட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஆளைய காணோம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கட்டுமா? ஏய், இவ்வளவு தூரம் வந்தவனுக்கு உள்ள வர தெரியாதா? வந்துட்டா பெருசா.
என்னங்க அப்படியே படுத்துட்டீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னங்க எந்திரிங்க வாங்க. என்னடி உனக்கு இப்ப பிரச்சனை? ஒரு மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சும்மா தொணான்னுட்டு. இல்லங்க நீங்க சாப்பிடாம படுத்துட்டீங்களேன்னு. சாப்பிடலனா செத்தா போயிட போற. போய் நல்லா கொட்டிக்கிட்டு தூங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏங்க நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? நீ என் லைஃப்ல வந்ததே பெரிய தப்பு தாண்டி. ஒன்னால் தாண்டி எனக்கு எல்லா பிரச்சனையும்.